கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூன் மாதம் 6ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் பிதாவாகிய கடவுளே, எங்களுக்காக குமாரனை கொடுத்தவரே, தூய ஆவியானவரை தந்து வழி நடத்துகிறவரை, திரியேக கடவுளே, இதோ இந்த ஜூன் மாதம் 6ஆம் நாளாகிய வியாழக்கிழமைக்காக நன்றி சொல்கிற ராஜா. இந்த புதிய மாதத்தை தந்து புதிய வாரத்தில் உங்களுடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை வழிநடத்தி வருகிறீர். இந்த காலை வேளையில் எங்களை எழுப்பியிருக்கிறீர். நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே கேட்கின்ற இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும், நீர் பேசு, நாங்கள் கேட்கின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் 291வது ஞான பாடலாகிய என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், என் நீதியும் சம்பாதித்தார் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 291. சிந்தினார், என் நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, வேரஸ்தி பாரம் மணலே, வேரஸ்தி பாரம் மணலே. கார்மேகமாவர் முகத்தை மறைக்கும் காலம், அவரை எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, வேரஸ்தி பாரம் மணலே, வேரஸ்தி பாரம் மணலே. மரண வெள்ளம் பொங்கினும், என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்குதாத்தம் ஆணையும் என் நெஞ்சையாற்றே தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, வேரஸ்தி பாரம் மணலே, வேரஸ்தி பாரம் மணலே. நியாய தீர்ப்பு காலத்தில் ஏகால சத்தம் கேட்கையில், அஞ்சனின் மீட்பார் நீதியே, அநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, வேரஸ்தி பாரம் மணலே, வேரஸ்தி பாரம் மணலே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 35 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில் ஏசாண்டவர் அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை செய்வது மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இயேசுவை எப்பொழுதுமே
எதிர்ப்போடு பார்த்து கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்களுக்கு அது ஒரு சிம்ம சொப்பனமாகவே விளங்கியது. ஆகவே இயேசுவை அவர்கள் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த பகுதி மத்தேயு 12:22-32, லூக்கா 11:14-23 இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் பெயல்செபூலும் என்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர் தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு உவமைகளை சொன்னார். பாருங்க, இயேசாண்டவருடைய மிக சிறப்பான ஒரு ஊழியம் இந்த எக்ஸார்சிசம் என்று சொல்லுகிற போது பேய் ஓட்டுதல், பேய் துரத்துதல் என்ற ஒரு பணி. இயேசுனுடைய பணியை நம்ம இப்படி வகைப்படுத்தலாம்: ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி. ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், இல்லையா? ப்ரீச்சிங் என்பது போதிப்பது, டீச்சிங் என்பது ஆசிரியரை போன்று கற்றுக் கொடுப்பது, ஹீலிங் மினிஸ்ட்ரி அது குணப்படுத்துதல். இந்த எக்ஸார்சிசம் என்ற இந்த பேய் துரத்துதல் என்கின்ற பணி ஹீலிங் மினிஸ்ட்ரியில் வரும். அதாவது உடல் ரீதியான துன்புறுத்தலில் இருந்து, பிசிக்கல் துன்புறுத்தலிருந்து விடுதலை பெறுவது எக்ஸார்சிசம் என்று நம்ம சொல்ல முடியும். ஆன்மாவிலிருந்து விடுதலை பெறுவது என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஊழியத்தை இயேசு ஆண்டவர் செய்கிற போது அங்கே வேத பாரகர், பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? இவருக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது? இந்த அதிகாரம் பிசாசினால இவர் வந்தது. பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லப்படுகிற இந்த பெயல்செபூல் என்ன பண்றான்? இவருக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. ஒரு நல்லவரை, ஒரு தூய்மையானவரை பிசாசுக்கு ஒப்பிட்டு சொல்லுவது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை ஆண்டவர் இங்கே பதிவு செய்கிறார். அது எப்படி அழகா பதிவு செய்கிறார்னா, ஒரு ஓமையை சொல்லி பதிவு செய்கிறார். பாருங்க, அவர்களை அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்றார்னா, சாத்தான், ஆகவே அவர்களை தம்மிடம் அழைத்து ஒரு ஓமை சொன்னார். சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? ஒரு கேள்வி கேட்கின்றான். ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை எப்படி அது எதிர்க்கும்? ஏன்னா அது ஒற்றுமையா இருந்தாதான் அவங்களுடைய காரியங்களை, கொள்கைகளை அது செய்ய முடியும். ஆனால் அது பிசாசை எதிர்க்காது அப்படின்னு அவர் சொல்றார். தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. நேற்று தினத்தில் கூட முதல் நேரத்தில் நாம் பார்த்தோம். மீண்டும் பிஜேபி மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இன்றைக்கு அதிகாரம் கோரி இருக்கிறது. ஆனால் அவர்களே இன்றைக்கு காங்கிரஸும் பல கட்சிகளை அவங்களுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒருவேளை பிஜேபியிலிருந்து நிறைய கட்சிகள், அவங்களுக்கு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அவங்க பிரிந்து போயிட்டாங்கன்னா அந்த அரசு என்ன ஆயிடும்? பிளவுபட்டு போய்விடும், இல்லையா? அப்ப அரசு தனக்கு அது சூனியம் வைத்து கொள்ளாது. அது அப்படிதான். அதே போலதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சாத்தான் இன்னொரு சாத்தானை துரத்த முடியாது. ஏன்னா அவங்க ஒற்றுமையா இருந்தால் அவங்களுடைய காரியங்களை அவங்க செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப தனக்குத்தானே எதிராக பிளவுபடும் எந்த அரசும் விழுந்து விடும் என்று சொல்றாரு. அப்போ சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது, அவன் விழுந்து போவான். அதுவே அவனது அழிவாக மாறிவிடும். எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிக்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிக்கிற ஒரே ஒரு இனம் என்னன்னு சொன்னா அது மனுஷ இனம் மட்டும்தான். தன்னுடைய இனத்தை தானே அழித்து கொள்ளுகிறவன் மனிதன் தான். வேற எந்த மிருகமும் தன்னுடைய இனத்தை அழிக்கவே அழிக்காது. ஏன்னா அது தன் இனத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு தவிர. ஆனால் இன்றைக்கு மனிதன் மாத்திரம்தான் தன் இனத்தை அழிக்கிறான். போர்னால் அழிக்கிறான், இல்லையா? பாம்பு போட்டு அழிக்கிறான். இன்னைக்கு இயற்கை பேரிடர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னைக்கு உணவு பழக்கம் எல்லாம் மனிதனை என்ன பண்றான்? மனிதனை அழித்து கொண்டே இருக்கிறான். அதனால மனித சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. முதலில்
வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. இது என்ன அழகா சொல்றாருன்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்கு வரானாக்கா முதல்ல வந்த உடனே அவன் என்ன செய்வானா, எங்க காசு இருக்குது எங்க பணம் இருக்குதுன்னு பார்க்க மாட்டான். முதல்ல யார் இருக்கிறாங்க உள்ள அப்படின்னு பார்ப்பான். ஒருவேளை நாய் இருந்துச்சுன்னா நாயை கட்டி போடுவான், நாயை ஒருவேளை கொல்லுவான், நாயை கட்டி போடுவான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு யாருன்னா ஆண்கள் இருந்தால் ஆண்களை அவங்கள என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, அல்லது கயிறில் கட்டி அவங்கள வச்சிருவாங்க, ஒரு ரூமில் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாவியெல்லாம் எடுத்து அவங்க எல்லாத்தையும் திருடுவாங்க. ஏன்னா அவர்களை கட்டாமல் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம திருட முடியாது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே தான் நீங்கள் சொல்கிறாரு, வலியவனை கட்டினால் ஒழிய அந்த வீட்டிலிருந்து கொள்ளையடிக்க முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியரை பழித்து உரைப்பவர் எவரும் இக்காலத்திலும் மன்னிப்பு பெறார், அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்று சொல்றார். நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசுவுக்கு விரோதமாக, இயேசுவின் நன்மையான சக்திக்கு விரோதமாக இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் பழி போடுறாங்க. உடனே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அந்த ஓமை சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பண்றீங்க, பொய்யான ஆவி அல்லது பிசாசின் ஆவி, பிசாசின் ஆவியினாலே இவர் துரத்துகிறார் என்று சொல்றீங்க இல்லையா, இந்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்றார். உலகத்துல எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் இயேசு ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். எந்த பாவத்தையும் அவர் மன்னிக்காம இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கோடிட்டு நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பகுதி இது. ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம என்னென்ன பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நம்ம அணைத்து போடுவது, அதை நம்ம மறந்து விடுவது, அவிசுவாசமாக இருப்பது, பயன்படுத்தாமல் இருப்பது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள். பரிசுத்த ஆவியை அணைத்து போடுவதும் பாவம் தான், அதை பயன்படுத்தாமல் இருப்பதும் பாவம் தான் இல்லையா? அதான் சொல்றாரு, இப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எக்காலத்திலும் அவங்க பாவ மன்னிப்பு பெறாது, அவங்க தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு இல்லையா, இயேசுவே என்ன பண்றாங்க, இவரே பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு இயேசாமியை பற்றி அவங்க பொய் சொல்றாங்க. அப்போ எவ்வளவு கோபம் வரும் ஆண்டவருக்கு, யோசித்து பாருங்க இல்லையா? நன்மைகளை செய்கிறவர், ஊழியத்தை செய்கிறாரு, பிசாசு துரத்துறாரு, நன்மையான காரியத்தை செய்யும்போது அவங்க அதை பிசாசுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறார். அடுத்தது, இயேசுவின் உண்மையான உறவினர்கள் யார் என்று சொல்லப்படுகிறார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவர் ஏசாமி கூட பிறந்தவங்க 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 2 சகோதரர்கள் 3 சகோதரிகள் என்று மார்க் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். ஏசாமியை பார்க்கறதுக்கு வராங்க. ஏன்னா அவர் ஊழியத்துக்கு வந்துட்டு பிறகு ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இல்லையா? அதான் முதல்ல இங்கே நம்ம ஆரம்பிக்கும் போது கூட நம்ம பார்க்குறோம், இயேசு வந்த பிறகு உணவு அருந்து கூட அவர் என்ன பண்ண முடியல, நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கிறார், ஊழியத்தில் பயங்கர பிஸி மேனாக இருக்கிறாரு. அப்போது அந்த நேரத்தில் இயேசுவும் தாயாரும் வந்து அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்கள் வந்து ஏசாமியை பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்க. உடனே ஆண்டவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா அவருடைய மக்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்தவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இருக்கிறார்கள், இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயுமாக இருக்கிறார்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள். இப்ப கடவுளின் திருவுளம் என்ன, கடவுளின் சித்தம் என்ன இல்லையா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆலயத்துக்கு நம்ம போகணும், வசனத்தை கேட்கணும், இப்படி ஊழியத்தை செய்யணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கின்ற கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலையில நம்ம 4 விஷயம் பார்க்கிறோம். ஒன்று, ஏசாமி ரொம்ப பிஸியா இருக்கிறார் ஊழியத்தில், எப்பவுமே அவர் பிஸியா இருப்பார்.
ரெண்டாவது, பிசாசு பிடித்தவர் என்று சொல்லும்போது ஆண்டவர் மிக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறார், கண்டனத்துக்குரியது என்றார். மூன்றாவது சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நாலாவது, ஆண்டவருடைய குடும்பம் என்ன, யார் 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 ஆண்டவருடைய குடும்பம். இப்ப நம்மெல்லாம் உண்மையா ஆண்டவருடைய குடும்பமா அப்படின்னு பார்த்தா ஆமா. எப்போ? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற போது, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற போது, அவருடைய ஊழியத்திற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்கிற போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க தான்மா என்னுடைய தாயும் சகோதரியும் சகோதரமா இருக்கிறீங்க அப்படின்றார். அப்ப ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்தால் நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தின் மக்களா இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை எதிர்க்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கொச்சைப்படுத்துறாங்க, அரசியல் பண்றாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய திருவுளத்தை செய்கிறவனே என் குடும்பத்தின் மக்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம யாரு? நம்ம ஆண்டவருடைய உண்மையான குடும்பத்தின் மக்களா இருக்கிறோமா இல்லையா என்ற சிந்தனையோடு நாளை நம் கடந்து செல்ல தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இதோ இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் காப்பாற்றி வழிநடத்தினீர், ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய இறைய வார்த்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் ஊழியத்தில் மிக அதிகமான பிஸியாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அந்த காலகட்டத்தில் ஏதோ அவரை பிசாசு பிடித்தவர் என்று சொல்லுகிற போது அவர் மிகுந்த கோபப்பட்டு, தனக்குள்ள இருக்கிறது பிசாசு அல்ல, தூய ஆவியானவர், இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதற்கு விரோதமாக பேசினால் நீங்க மன்னிக்கப்பட மாட்டீங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசுவின் ஆண்டவர் குடும்பத்தின் மக்கள் யார், உண்மையான குடும்பத்தின் மக்கள் யார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்று சொல்ல இருக்கிறது. 4 காரியங்களையும் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில எங்களை அபியாசப்படுத்தி ஆண்டவரை சாட்சியாய் வாழ கிருபைத்தார். இந்த நாளில கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவரே அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கால சீதோஷ்ண மாற்றங்கள், வெயில் காலம், ஆண்டவரே மழை காலமும் இருக்கிறது. இதோ வருகிற 10ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் திறக்க இருக்கிறது. என் தேவன் தாமே எல்லாரையும் காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதோ அடியனோடு இந்த இசை வழி பயணத்தில் இருக்கிற எங்களுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காய், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிய ராஜா பலப்படுத்தும், இப்படி தேவைகளை சந்தியும், இசை வழி பயண ஊழியங்களே ஆசீர்வாதியும். இதே போல என்னுடைய அருமையான ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற பல்வேறு திருச்சபைகளின் மக்கள், என்னுடைய ILC மக்கள் மட்டுமல்லாமல் அநேக மக்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவரை. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. CSI, கேத்தலிக்ஸ், ஆண்டவரை பெண்டிகாஸ், இன்னும் எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே இல்லங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், உயர்வுகள் பெருக வேண்டுமா ஜபிக்கிறோம். காலை நேரத்தில் இதோ ஆண்டவரே என்னுடைய உலக நாடுகளுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே போர்கள், பதட்டங்கள் எல்லாம் இருக்கிறது மாற்றுங்க, அமைதியான சொல்ல உருவாக்குங்க. இந்தியாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ நீர் உம்முடைய சித்தத்தின்படியே மீண்டும் அதே ஆட்சியை நீர் ஆண்டவரே எங்களுக்கு தர இருக்கிறீர். என்றாலும் கூட உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆட்சியில் அமர இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரே பழையபடி எங்களை ஆண்டவரே ஆட்சி செய்யாமல் மனித நேயத்தோடு, அன்போடு, பண்போடு ஆட்சி செய்ய கிருபைத்தார். தொடர்ந்து அதில் இருக்கின்ற எல்லா அமைச்சர்களையும் எதிர்கட்சியும் கூட ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒற்றுமையாக இணைந்து நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்களை பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய முதலமைச்சருக்காக, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், ஆண்டவர் MLA MP-களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தமிழ்நாட்டில் நீர் கொடுத்திருக்கிற எல்லா MP-களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் போய் அங்கே மக்களுடைய குரலாய் ஒலிக்க கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவரே அப்படி இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சபை சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தகப்பனே இதோ என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை திறக்கும்படியான சூழ்நிலைகள் எப்போ உருவாகும் என்று ஆவலாய் காத்திருக்கிற ராஜா நோக்கி பாருங்க, சீக்கிரமாய் திறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பலவீனமான மக்கள் உண்டு. என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, மூத்த வயதான தாய்மார்களுக்காக, ஆயரம்மாங்களுக்காக, டீச்சர்ஸ்க்காக, ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதங்கள் பலப்படுத்த ஆண்டவரே நம்முடைய கிருபை நாளைகளை தாங்கி நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் பிறந்த நாளை, திரும்ப நாளைக்கு நன்றி செலுத்துகிற எங்களுடைய வியூவர்ஸ்க்காக, அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம் பங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசு ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் எந்த தேவ தூஷணத்தை சொல்லாமல், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல்,
ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய குடும்பத்தின் மக்களாக, ஆண்டவருடைய வீட்டின் தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாழ கிருபை தாரும். நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய இல்லங்களிலே ஆசைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென்.